பர்வானியை பார்த்துட்டு தான் போகிறோம். ஸோ இந்த இடத்த போய்ட்டு காட்டணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. வெள்ளிக்கிழமையில போனால் சரி க்ரௌடாக இருக்கும் அப்படின்றதால வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஓஃப் நாள் வீக் டேஸில் வந்துட்டு போகிறோம். ஸோ போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, அந்த பார்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பார்க்கிங்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங் இல்லை பார்க்குக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதாவது பள்ளிக்குள்ளால் போயும் போகலாம். ஸோ நான் பள்ளிக்குள்ளால் போக போகிறதில்ல, இது பள்ளி பார்க்கோட என்ட்ரன்ஸால் போகலாம். ஏன்னு சொன்னால் எப்படி பார்க்குக்குள்ளுக்க போகிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு பள்ளிக்குள்ளாலையும் போவாங்க. நம்ம வந்துட்டு பேசிக்காக ஒருத்தர் வந்துட்டு எப்படி பார்க்க போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பள்ளியால் வந்து ரைட் சைடு எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கே நிறைய சனம் இருக்குது, அதிகமான மக்கள் இருக்காங்க. இதுவும் வீக் டேஸில் தான் வந்திருக்கு. வீக் டேஸில் வந்து நிறைய சனம் இருக்குது அப்படின்னு மக்கள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. யாரும் இருக்க மாட்டாங்க, அழகாக வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன். பார்த்தா இன்றைக்கும் சரியான மக்கள் இருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இதில் தான் அதிகமான பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது. கிட்டத்தட்ட 9 தோன்றுருக்கு. பாதைகள் போட்டப்பட்டிருக்கிறது, அதாவது இதுக்கெல்லாம் நடந்து போகிறதுக்கான வழிகள் இருக்குது, நடந்து போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. இது வந்துட்டு இது வந்து மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடம் மட்டும்தான். அந்த சில்ட்ரன்ஸுக்கான ஏரியா எல்லாம் கிடையாதுங்க. இங்கே அதிகமாக மக்கள் வந்துட்டு அதிகமாக வந்து போகிற இடம் மட்டும்தான்.
சிறுவர்களுக்கான இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. நான் உள்ளே போய்ட்டு பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னும் உள்ளே போல் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஒன்று அடிக்கலாம் அப்படின்னு அடிச்சிட்ருக்கேன், பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் நான் அதிகமாக மக்கள் இருக்க மாட்டாங்க இந்த டைமில் அப்படின்ட்டு வந்தேன். பார்த்தா இப்போவே மக்கள் இருக்காங்க. ஒன்றும் செஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே கொஞ்சம் கூலாக இருக்குங்க. கூல் டைம் தான் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் மரங்கள் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. உண்மையிலே இங்கே வந்து உட்காந்து இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாக எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத முதலாவது பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். பின்னால் ஒரு பள்ளி இருக்குது. அதிகமான நாய்கள் இருக்குது. எல்லாம் வடிவான நாய், அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ கடைசியாக இப்படி ஒரு இடம் பார்க்கு, அது இன்னும் இடம் இருக்குது, அங்கிட்டு போவோம். இந்த இருக்குது நாய் பாருங்கள். छोड़ दो, जब हाथों को रोटी खिला रही तो करेगा ऐसा। இல்லை, இங்கே சிறுவர்களுக்கான பார்க்ஸும் இருக்குன்னு சொன்னால் இந்த சைடில் சிறுவர்களுக்கான பார்க் தான். சின்ன பிள்ளைகள் விளாட்றதுக்கான இடம் இருக்குது. இது கொஞ்சம் பள்ளத்தாக்கில் இருக்குது, அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து பெண்கள் இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் வீடியோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சமாளித்து தான் எடுக்கணும், அவன் எல்லாரையும் காட்டாமலுக்கு. பசங்கன்னா கேஸ் இல்லை, பொம்பளைகள் இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனை தான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது இடம். கொஞ்சம் பின்னேரத்தில் வந்துட்டு, அதாவது ஈவினிங் டைமில் வந்துட்டு இதில் உட்காந்து இந்த அதிகமாக டைம் ஸ்பெண்ட் போகலாம். அதுலேயும் இதுக்கு ஃபுட்பால் விளாட்றதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு குவைட்டு மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்லாம் கிடையாது, ஃபுட்பாலுக்கு தான் அதிகமாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதனால் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு ஃபுட்பால் கிரவுண்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, இது வந்து இன்டோர் ஃபுட்பாலு, சின்ன பசங்களுக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஆனால் சின்ன பசங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. இது வந்து இதுவும் ஃபுட்பால் கிரவுண்ட் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் இந்த போஸ்ட் கார்டெலாம் இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு பெரியாக்கள் விளாட்றது அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி இந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு பொதுமக்களுக்காக வந்து கட்டப்பட்டிருக்கு. நான் வந்துட்டு இதை வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ட்ரன்ஸில் நின்று போயிடுறது, உள்ளே வந்துட்டு பெருசாக பார்க்குறதில்ல. இந்த முறை வீடியோக்காக வேண்டியும்
அதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்திருக்கு. உங்களை மாதிரி தான் நானும் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்த சுற்றி பார்க்குறேன் அப்படின்றதால நானும் புதுசு புதுசாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எதையாவது என்ன சரி புதுசாக பார்த்தேன் அப்படின்னா சொல்ல ட்ரை பண்ணுறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த அதிகமாக வந்துட்டு மக்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஃபேமிலியாக அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செட்டாக இருந்து பார்த்துட்டு போகிறதுக்கான இடமா இருக்குது. இப்போ நான் போகிறது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸுன்னு நினைக்கிறேன். இது தேர்ட் என்ட்ரன்ஸ். இது சைடில் இருக்குது, பின்பக்கமாகவும் வரலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காடு மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே எப்படி போகிறது எப்படி வரணும்லாம் தெரியாது. நான் போகிற பாதையை உங்களுக்கு காட்டிட்டு வரேன், எப்படி போகிறேன் எப்படி வரேன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்துட்டு எனக்கு முன்னாடியே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ எடுக்கிறது. நான் நினைக்கிறேன் இது என்னன்னு சொல்லிட்டு தெரில, வாஷ்ரூமோ அப்படின்னு தெரில, அதனால் நான் இந்த பக்கம் போகலை. இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. இதுலேயும் ஃபோட்டோஸ் எடுத்தெல்லாம் நல்லாயிருக்கும். அதிகமாக வந்துட்டு மக்கள் டிக்டாக்கு இந்த ஃபோட்டோஸுக்கு வந்துட்டு தான் இங்கே வராங்க. அவ்வளோதாங்க, பெருசாக பார்க்குறதுக்குண்டு இங்கே இல்லை. விளையாடுறதுக்குண்டு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. வந்து சின்ன பசங்கள்லாம் அதிகமாக சுற்றிட்டு இருந்தாங்க பைஸ்கிளில். அது இதில் ஃபெமிலிஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஃபெமிலிஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அதிகமாக பெண்கள் இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் வீடியோ பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ விருப்பம் இல்லை. என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து பெண்களை வீடியோ பண்ணுறது வந்துட்டு தவறு குவைட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இல்லாமலாம் இல்லை, பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பெஸ்ட்டு. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளையாடுறது அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து உட்காந்த மாதிரி ரிலாக்ஸ் எடுத்தோமா. அந்த ஒரு வேலை நாள் முடிஞ்சு ஒரு கிழமையில் ஒரு நாள், அதிகமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா இந்த டைம்லாம் செம்ம க்ரௌடாக இருக்கும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் இருக்கிறதுக்கு இப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு ஃபுல் க்ரௌடாக இருக்கும். நான் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் இடம் என்னன்னு சொல்கிறது, சுற்றி பார்க்க இயலலை, அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. நான் அதால் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஃப்ரெண்டோடு தான் வந்திருந்தேன். இதில் பெஸ்ட்டு என்னென்னா இந்த மரம் தாங்க. அழகாக வச்சுருக்காங்க மரத்தை. வேறு லெவல். ஆனால் இங்கே வந்துட்டு அதிகமான மக்கள் வந்துட்டு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க தான் இருக்காங்க. அதாவது குவைட்டிஸ்லாம் இந்த பக்கம் வருவாங்கன்றது டவுட்டு தான். என்ன சொல்கிறது, அது நேபாளி, பிலிப்பினி அந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸ்ரீலங்கன்ஸ், இந்தியன்ஸ்.
ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு வாரது அப்படின்றது வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், தனியாக வந்துட்டு உங்களுக்கு வர விருப்பம் அப்படின்னாலும் வரலாம். ஆனால் வந்தால் இப்படி தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அவன் கூட்டம் கூட்டமாக ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருப்பான், நம்ம தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக கிரவுண்ட் ஒன்று சுற்றியாச்சு. அந்த பக்கமாக ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஆனால் அது பள்ளி இல்லாட்டி வாஷ்ரூம் ரெண்டில் ஒன்று, அதனால் நான் அந்த பக்கம் போகலை. ஸோ அப்படியே எக்ஸிட் பண்ணி நம்ம போயிடலாம். போகிறப்ப அப்படி அந்த பள்ளிகளால் போய் வெளியில் போகலாம். பள்ளிக்குள்ளால எப்படி போகிறது அப்படின்றது தெரியாதானே வேணும். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃப்ரீடமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். யாரோடையும் யாரும் வந்து உட்காந்து பேசிட்டு கழிச்சிட்டு சிரிச்சிட்டு போகிற மாதிரி இந்த இடம் வந்து இருக்குது. யாரும் வந்துட்டு யார் இவங்க எவர் இவங்கலாம் கேட்குறது இல்லை. அதனால் மக்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஃப்ரீடமான ஒரு இடமா இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு பள்ளிக்கான பகுதி. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு அழிச்சல் ஒன்று பார்க்கலாம். பள்ளிக்கு இல்லை, பள்ளியில் அழிச்சல்லாம் பார்க்கல. சரிங்க, பள்ளியில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உட்கார்றதுக்கான இடமெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு இது பள்ளி. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. என்ன சொன்னால் ரொம்ப அமைதியாக அழகாக மரமெல்லாம் வச்சு லைட்லாம் வச்சு ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மெயினாக அமைதியாக இருந்துச்சு. சரிங்களா, என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் மறந்துட்டேன். பள்ளியை விட்டேன், பள்ளிக்கு முன்னால் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஓகே, இவ்வளோ தான் இங்கே இருக்கிறது. இது எக்ஸிட்டு, இதால் வெளியே போகலாம். நான் வெளியே போகலை. என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு வருவாங்க. ஏன்னு சொன்னால் ஃப்ரீயாக உட்காந்து பேசி காய்ச்சிட்டு போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நான் வர்றதே கிடையாது. இங்கே பர்வானியா வந்ததுக்கு இப்போ ஒரே ஒரு தடவை வந்தேன், பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா நமக்கும் பார்க்குறதுக்கும் செட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஃப்ரீ டைமில் போவோம். எங்களுக்கு டைம் கிடைக்கல, அதனால் வரலை. அப்புறம் இந்த வீடியோ ரெடி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு யோசித்தேன். அப்போது பிளான் பண்ணதுக்கு எனக்கு வந்துட்டு வர கிடைக்கல. சரி இந்த வீடியோ எடுக்கிறோம் நானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவோம், வீடியோ பண்ணி மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு யோசித்தேன். இப்போ என்னென்னா இங்கத்தைய ரூல்ஸ்கள் கொஞ்சம் அதிகம். சரிங்களா, அப்போ என்ன பண்ணேன், ஓகே மக்களை தானே கட்டக்கூடாது, அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு பப்ளிக் பிளேஸஸில் வந்துட்டு ஆட்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது வீடியோ பண்ணுறன்ற பேரில். அப்புறம் இன்னும் 2-3 ரூல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்ஸ் பிளேஸு இந்த நாட்டினுடைய அரசை பற்றியோ இல்லை இதை பற்றியோ சட்டத்திட்டங்களை பற்றியோ தப்பு பேசக்கூடாது. அடுத்து பெண்களை வந்துட்டு மெயின் பண்ணி வீடியோ எடுக்கக்கூடாது. இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. அப்போது ஓகே, மற்றபடி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸஸ்ஸு, மக்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி இடங்களை காட்டுறதுக்கு அலௌடு இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கேட்டு வீடியோ பார்த்துட்டு எடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே நமக்கு எப்போ லீவு அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை வருவோம் அப்படின்ட்டு வந்தால் சரியா மக்கள்னால் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு ஆளுங்களில் லீவுன்றதால எல்லாருக்குமே அந்த நாளில் அதிகமாக லீவ் இருக்கும். ஆஃபீஸ் வேலை போகிறாங்க அந்த மாதிரி இருக்குதுலாம். அப்போ சரி க்ரௌடு, ஓகே அப்போ சரி இன்னொரு நாள் வீக் ஆஃபில் வருவோம் அப்படின்ட்டு, அதாவது வீக் டேஸில் வருவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை. சரிங்களா, திங்கள் தானே, ஆமாம் திங்கள் 13 ஜனவரி. அப்போது சரின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்தேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த டைம்லையும் அந்த வீக் டேஸ்லேயும் அந்த பார்க்கில் ஆளுங்களாக தான் இருக்கானுங்க. அப்போ நான் யோசித்தேன், இது சரி வராது, நம்ம வந்துட்டு இன்னொரு நாளைக்கு வருவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை வந்தாச்சு முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஆளுங்களை காட்டாங்களுக்கு அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன், போக ஆரம்பித்தேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்த வீடியோ. எனக்கு தெரில எந்த அளவுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ முடிஞ்ச வரை ஃபுல்லாக காட்டிட்டேன். அந்த பார்க்க ஃபுல்லாகவுமே காட்டியாச்சு. இதுக்கு மேலே அந்த பார்க்கில் காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சின்ன பிள்ளை விளாட்றதுக்கு ஒரு இடம், அப்புறம் வந்துட்டு ஃபுட்பால் கிரவுண்ட் 2, அப்புறம் வந்துட்டு ஆளுங்க உட்காந்து பேசி சிரித்து இது உட்காந்து காய்ச்சிட்டு போகிறதுக்கு மட்டும் இடம் இருக்குது. மற்றபடி அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்தாலும் அந்த மாதிரி தான். ஆனால் அமைதியாக இருந்துச்சு பிளேஸ். ஆனால் நிறைய ஆளுங்க கசகசன்னு இருந்தால் நல்லா இருக்காது. மெயினாக சொல்ல வந்ததுன்னா, இங்கே வந்தீங்கன்னா ஒரு அழிச்சல் ஒன்று பார்க்கலாம். அந்த பள்ளியில் ஒரு கதை ஒன்று சொன்னது தெரியுமா? தான் என்ன அப்படின்னா, இங்கே மரத்துக்கு நடுவில் கிளையில கொண்டு போய்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு பின்னால் ஓடி வந்து நின்று டிக்டாக் பண்ணுறாங்க. எனக்கு அதை பார்க்க சிரிப்பாக இருந்துச்சு. உண்மையிலேயே செம்ம சிரிப்பு தான். இப்போ கூட பாருங்கள், நான் வீடியோ எடுக்கிறது இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக கையில் இந்த கேமரா பக்கத்தில் ஃபோனை வச்சு மறைச்சி வச்சுட்டு போயிட்டீங்க. இப்போ இது மூலமாக நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சத்தம் கட்டாமல் இருப்பாங்க. நான் முன்னால் இருக்கிற இதை பாருங்கள், ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் இங்கே ரோட்டு செம்ம க்ரௌடு. ஸோ அடுத்து குவைட்டில் ஏதாவது நல்ல இடம் இருக்கா அப்படின்னு பார்த்து, அதாவது குவைட்டில் நிறைய இடம் இருக்குது, நமக்கு போகலுமா அப்படின்றது இருக்குது, பட்ஜெட் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு வரும். என்னென்னா எனக்கும் போகணுன்ற ஆசை தான். பார்ப்போம், லீவு கிடைக்கணும், காசு இருக்கணும் அந்த டைமில் கையில், இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. பார்ப்போம். இங்கே வந்துட்டு எங்களோட ஊர், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு ஜூ இருக்குது. அந்த ஜூ வந்துட்டு எல்லா நாளும் திறக்க மாட்டாங்க. நம்மளோட என்ன சொல்கிறது, அது வின்டரில் மட்டும்தான் திறக்கிறாங்க அதிகமாக. இதில் திறக்கிறானுங்க இல்லை. அதால் வந்துட்டு இப்போ திறந்துருக்கானுங்க. நம்ம போகலுமா அப்படின்னு தெரில, பார்ப்போம். போக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் அங்கேயும் போய்ட்டு. ஏன்னா ஜூவில், இங்கத்தைய ஜூவில் குவைட்டில் அதுவும் அந்த ஒரு அதிகமான குளிர் வெப்பநிலையிலையும் அதிகமான சூட்டு காலநிலையிலையும் அப்படி எப்படி வளர்க்குறாங்க அந்த மரத்தை, இது எப்படி சொல்கிறது, அந்த பறவை விலங்குகளை ஜூவில் அது எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி என்னென்ன மிருகம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஆசை. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே நடக்கிறது ஃபோனை பார்த்துட்டோ இல்லை கேமரா பார்த்துட்டோ நடக்கிறது அப்படிங்கிறது டேஞ்சரான ஒரு விஷயம். எப்போ எதுவும் வந்து கவட்டுக்குள்ளே விட்டுவான்னு தெரியாது வண்டியை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ என்ன வீடியோன்னு தெரில, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா, பார்ப்போம். தேங்க்யூ கைஸ் பார்த்ததுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம்.